அந்தர்பல்ட்டி அடித்த ஓபிஎஸ் அதிமுகவில் திடீர் பரபரப்பு. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேறியவர் தான், அதாவது வெளியேற்றப்பட்ட நபர் தான் நமது ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் இன்று அதே அதிமுகவை தேடித்தான் வந்து கொண்டே இருக்கிறார். எத்தனை முறை எடப்பாடி பழனிசாமி சொன்னாலும் மறுபடியும் அதிமுகவை இணைத்துக் கொள்ளுங்கள், அதிமுகவுடன் இணைய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை தான் ஓபிஎஸ் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்குமே 2026 சட்டமன்ற தேர்தலுக்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார். இன்னொரு புறத்திலே யாருடன் சேர்வது, எங்கே போவது, நம்ம அரசியலிலே நடு தெருவில் நின்று கொண்டிருக்கிறோமோ அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அடுத்த கட்டமாக அதிமுகவிலே எப்படியாவது இணைந்து விட வேண்டும், அதிமுகவிலே இணைந்து எனக்கு பதவிகள் எதுவும் வேண்டாம் என சொல்லி 2026க்கு பின்பும் அதிமுகவுடைய தலைமையை கைப்பற்றி விட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் பல வேலைப்பாடுகளையும் பார்த்துக்கிறார். இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி இருந்தால் அதிமுக வெற்றி பெறாது, எடப்பாடி பழனிசாமி அதிமுகவே கிடையாது அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த நேற்று தினம் ஒரே அடியாக அந்தர்பல்ட்டி அடித்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். அப்படி அந்தர்பல்ட்டி அடித்து செய்தியாளர் சந்திப்பிலே ஓபிஎஸ் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகத்திலே 2026ஆம் ஆண்டு சட்டமன்றத்தில் நெருங்கிக் கொண்டிருக்கிற நிலையிலே அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக வேலைப்பாடுகளை பார்க்கிறாங்க. ஒரு பக்கம் முதல்வர் ஸ்டாலின் தன்னுடைய கூட்டணியை பலமாக வைத்துக் கொண்டு மீண்டும் திமுக ஆட்சி நிலைநாட்டி விடலாம் என செயல்படுகிறார். மறுபக்கம் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள எடப்பாடி பழனிசாமி இந்த முறை அதிமுக ஆட்சிதான் தமிழகத்தில் அமையும் என நிலைப்பாடு. இருந்தாலும் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள கட்சி நிர்வாகிகள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதால் முக்கிய புள்ளிகள் பலரும் கட்சி மாறினாங்க. இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தான் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என சேலத்திலே ஓபிஎஸ் பேசினார். தமிழக அரசியலில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தான் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என ஓபிஎஸ் பேசியது. இதுவரைக்கும் ஜெயிக்கப் போவது கிடையாது அப்படின்னு பேசிக் கொண்ட நபர் திடீரென அந்தர்பல்ட்டி அடித்து ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார். என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறி அவர் பிரிஞ்சிருக்கும் அதிமுக ஒன்றிணைந்தால் வெற்றி நிச்சயம் என்றும் ஆதரவாக நினைப்பதாக கூறினார். மேலும் அதிமுக வீழ்த்து நினைப்பவர்கள் வீழ்ந்து போவார்கள் என்றும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் பேச்சுக்கும் பதிலடி கொடுத்திருக்கிறார் அப்படின்னே கூட. இன்று வரைக்கும் நானும் அதிமுகவினர் தான், நாங்கள் தான் உண்மையான அதிமுக, எடப்பாடி பழனிசாமி தரப்பு அதிமுகவை கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் நமது ஓபிஎஸ் அவர்கள் சொல்லிக் அப்படி சொல்லிக் கொண்டிருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும், அதாவது நீதிமன்றத்தில் வழக்குகள் என்பது இருந்தாலும் 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களின் மூலமாக பொதுச் செயலாளராக ஏற்கப்பட்டிருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மூலமாக அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பையும் பதிவு செய்ய போகிறது. அப்ப அதிமுக தலைவர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அப்படின்னா ஏன் அந்த நபர்கள் ஓபிஎஸ்ஸின் பக்கம் சாயாமல் இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டா அதுக்கு மிக ஒரு கேள்வி, அதில் பதில் என்பது கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்ல 2031லுமே ஓபிஎஸ் அதிமுகவில் இணைவதற்கு வாய்ப்புகள் என்பது எதுவும் கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.